அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மையை ஆதரவு வைத்து ஒருவர் தன் வீட்டாருக்கு செலவழித்தால் அவருக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹு தாலாவின் திருப்பொருத்தத்தை நாடி எதை செலவு செய்தாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டும் கவலத்திற்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் ஹஸ்ரத் சாத், ஹஸ்ரத் உபை இப்னு கஃப், ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் மக்களில் ஒருவருடைய குழந்தை உயிர் பிரியும் நிலையில் உள்ளது என்ற செய்தியை ஒருவர் வந்து சொன்னார். அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டது அவனுக்கே உரியது, அவன் நமக்கு தந்ததும் அவனுக்கே உரியது. அவனிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே பொறுமையை மேற்கொள்ளவும். மேலும் இந்த துன்பத்தின் மீது பொறுமையை மேற்கொள்வதால் அல்லாஹு தாலா வாக்களித்த வெகுமதிகள் கிடைக்கும் என்று அல்லாஹுவிடம் ஆதரவு வைக்கவும் என்று வந்தவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளுக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தியாகம் மற்றும் போர் பற்றி விபரமாக கூறுங்கள் என கேட்டதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ரே, நீர் பொறுமை கொண்டவராக நன்மையை ஆதரவு வைத்தவராக போரிட்டால் பொறுமையாளர்களுடைய நன்மையை ஆதரவு வைத்தவருடைய பட்டியலில் கணிக்கப்பட்டவராக அல்லாஹு தாலா உம்மை கியாமத் நாளன்று எழுப்புவான். பிறரால் புகழப்பட வேண்டும், கனிமத் பொருள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீர் போரிட்டால் கியாமத்து நாளில் தற்புகழ்ச்சி விரும்பியவர், கனிமத் பொருள் அதிகம் கிடைக்க வேண்டும் என்று போரிட்டவர் என்ற பட்டியலில் உம் பெயர் பதியப்பட்டவராக உம்மை அல்லாஹு தாலா எழுப்புவான். மக்சர் மைதானத்தில் இவன் முகஸ்துதிக்காக அதிகம் பொருள் பெறுவதற்காக போரிட்டான் என்று அறிவிப்பு செய்யப்படும். அப்துல்லாவே, எந்த நிலையில் எந்த எண்ணத்தில் நீர் போரிடுவீரோ அல்லது கொல்லப்படுவீரோ அதே நிலையில் அதே எண்ணத்திலேயே கியாமத் நாளில் உம்மை அல்லாஹு தாலா எழுப்புவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமின் அடியானுக்கு பிரியமானதை அல்லாஹு தாலா அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள அவர் அதை பொறுத்து கொண்டு நன்மையை ஆதரவு வைத்தவராக அவருக்கு கட்டளையிட்ட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினால் அவருக்கு சொர்க்கத்தை விட குறைந்த பிரதிபலன் அளிப்பதை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.